வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ ஐராவோட பர்த்டே அன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஆக்சுவலி நாளைக்கு தான் பர்த்டே, நம்ம முன்னாடி நாளே செலிப்ரேட் பண்ணுறோம் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு. சரியான மழை. இந்த ஷெட்டு போட்டு 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருச்சுல, ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி தெரில. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20-30 பேர்த்த பக்கம் கூப்பிட்ருக்கோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேலே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒழுகி அங்கங்கே நிற்கிது. மழை வந்தால் இங்கே பயங்கர ஒரு சாயந்தரமாக 5 to 10 நைட்டு 10 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா 80% ரெயின் போட்டிருக்கு. 40% ரெயினுக்கே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் தட்டும். இப்போ 80% வேறு ரெயின் போட்டிருக்கு. வரவங்கெல்லாம் நனைஞ்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஆகாதுல்ல. சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவங்க பாஸ்டைலில் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், பாஸ்டைல் சென்டரில் அங்கே போயிட்டு அந்த கேக் எடுத்துகிட்டு போகணும். அது எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு ஆர்வமாக இருக்குது. ஆனால் ஒரு தீம் சொல்லியிருந்தோம், நம்ம அந்த தீம்லாம் வந்திருக்கா, அது எப்படி இருக்குது, ஐரா பார்த்து சந்தோஷப்படுவாளா அப்படின்னு எல்லாம் யோசிச்சா பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அந்த சின்ன கேக்ஸ் எல்லாம் வாங்கணும். டைம் இருக்குமா? இல்லை, நம்ம கடையை தாண்டிட்டோம். ஆமாம், அப்போ அது இல்லை. இந்த கேக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வந்த உடனே திறந்து பார்க்கலாமா கேக்கு? ஓகே, போகலாம். ஆட்டாம வந்திருக்காரான்னு தெரியணும்ல. ஆமாம், அதுவரை காரில் தனியாக வந்திருக்கு. கேக் மட்டும் காரில் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆனால் ஆடாமல் சைடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போயிட்டு. கேக் அந்த வண்டி அதான் கேக் வந்துருச்சு. அந்த காரில் தான் இருக்குது கேக்கு. இப்போ போய் வாங்கணும். நம்ம பாஸ்டைல் முன்னாடி வந்துட்டோம். ஸோ போய் வாங்கிட்டு நான் வரணுமா? வந்த வண்டியில் தான் வந்துச்சு. ஷேக் ஆகாமல் வந்திருக்குமா? எங்கே ஆள் இல்லையா? ஆளை காணோம். ஃபோன் கூட கால் பண்ணி காரோட எடுத்துட்டு போகிறதா? அது இத்தினூன்னு இருக்கு கேக்கு. வெளியே செம மழை, உள்ள செம்ம அழுக. பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோமோன்னு ஒரு இது. வெளியே நம்ம அவ்வளோ செலவு பண்ணி டென்ட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாம் போட்டு, மழைங்கிறதுனால தான் நம்ம அவுட்டோர் பிளான் பண்ணோம். பந்தல்லாம் போட்டோம். பந்தல் போட்டும் வேஸ்ட்டாக போச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள தண்ணி சாரில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் வரவங்கலாம் யோசிப்பாங்கல்ல உட்கார்றதுக்கு. பரவாயில்லடா. சரி, வேற வந்துட்டு இல்லை, மத்தியானம் தூங்கவே கூடாதுன்னு நினச்சேன். போன வருஷம் பர்த்டே துபாயில இதே மாதிரி தான் பண்ணேன். டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். ஐராக் ட்ரெஸ் மாற்றி விட போகிறோம். எல்லாம் கண்ணு முடிக்கோங்க. ஐரா வந்துட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டா. அதுக்கப்புறம் ஐராக்கு வளையல் போட்டுவிடுவோம் நம்ம. அப்பா ரொம்ப கொடுத்தா இரு. அதுக்கப்புறமா தலையை சீவிட்டு இனி பர்பிள் கலர் கிளிப்பு குத்தணும். பர்பிள் கலர் ஜுண்டி போடணும். கூட்டு போய் காட்டுறேன் யாருன்னு நம்ம பாத்துடலாம். டே ஐராமா பாடுறா, ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி இந்த 3 வருஷத்துல. காட்டு, தலை காட்டு, பின்னாடி காட்டு. இது அப்ப எடுக்கும். 2 கிளிப் எல்லாம் குத்தி தலை வந்துட்டு வேற மாதிரி ரெடி ஆயிடுச்சுடா. இங்க அந்த டிக் வச்சு கொடுத்துடலாமா? வேண்டாம், சூப்பரா இருக்கும். ஆனா கை சும்மா இருக்காதே. புள்ள என்னடா கை. அக்கா கொடு, முட்டை கொடுத்துரு. அக்கா கொடு, முட்டை கொடுமா. இங்கிருந்து நம்ம பார்க்க போறோம். வேறு அங்கே யார் உட்காந்துட்டு இருக்கிறது? அங்கே வேறு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்து ஹாப்பி ஆயிட்டோம். யாரு? நீ வெளியே வா. இங்க பாரு, அது லாக்ல இருக்கு, போக முடியாது. பாத்தியா என்னது? இங்க ஜிராஃப் நிக்குது, போக முடியாது. மம்மி குட்டா போலாமா? போலாம். குட்டியோட மம்மி ரெடி ஆகிறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு.
இவ்வளவு நடக்க வச்சு கூட்டு போ 3 வயசு ஆயிடுச்சுல நடக்கிறியா கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கை கொடுக்கணும் இவ 1 வயசுல 1.5 வயசுல எல்லாத்துக்கும் கை கொடுத்து தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம பதில சந்துக்குள்ள இருந்து வரோம் நம்ம யாரும் அப்படி என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க பிடிச்சு விடு சவுண்ட் எனக்கு வா போலாம் வா ஏன் நானும் வருந்தா இராக்கு வா வா இன்னும் ஷாக் ஆவான்னு பார்த்தா பயப்படுறா அங்க பாரு டைகர் ஒன்றும் இல்லை வா இங்க வா இங்க பாரு இங்க பாரு ஐரா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க இங்க பாரு கேக் பாரு ஐரா இங்க பாரு கேக்கு எல்லாரும் பார்த்து ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அங்க பாரு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு எங்க ஜெல்லி ஃபிஷ் நம்ம ஃபாரஸ்டின் கேக் பண்ணா ஜெல்லி ஃபிஷ்ங்கறா அண்ணன் யாரு அண்ணனா உட்கார்ந்துட்டு இருக்காரு தொட்டு சாப்பிட்டே பார்க்கலாம் நம்ம வேண்டாம் கட் பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடலாம் ஹாப்பி பர்த்டே டு யூ பிடிக்கி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு ஐரா ஹாப்பி பர்த்டே டு யூ ஓகே சரி அப்ப நானே கட் பண்ணி சாப்பிடுறேன் மம்மிக்கு தான் பர்த்டேவா எனக்கு தானே பர்த்டே அப்ப நீ தான் கட் பண்ணணும் புடி புடி மம்மியும் பிடிக்கிறேன் எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா பார்த்தோன்னே எக்ஸைட் இதாயிட்டோம் என்ன பண்றதுன்னு அது தெரியல தர இத கட் பண்ணாதானே தர இது என்ன சாக்லேட் அது இல்ல சாக்லேட் இல்ல அது சாக்லேட் இல்ல அது வா கட் பண்ணு புடி புடி கை வலிக்குதா சரி அப்ப நீ இறங்கி போய்க்க நானும் மம்மியும் கட் பண்ணிக்கிட்டா புடி ஆயிரமா சரி வா இரு அப்ப நானே ஐரா கட் பண்ணுவா ஐரா கட் பண்ணுவா ஐரா குட் கேர்ள் தானே குட் கேர்ள் தான் பேட் கேர்ள் நீ சரி சரி வா நம்மளே கட் பண்ணலாம் ஹாப்பி பர்த்டே டு ஐரா ஹாப்பி பர்த்டே பின்ன ஹாப்பி பர்த்டே டு மம்மி உனக்கு தான் பர்த்டே சரி சாப்பிடு இங்க பாரு அப்பா சாப்பிட்டேன் ஹாப்பி பர்த்டே நான் இனா சரி அப்பா தருவா ஐராக்கு அப்பா தருவேன் ஐராக்கு சாக்லேட் தான் நல்லா இருக்கா ஐயா அது வாயில வைக்க பாடல ஐரமா கட்டை இது கழிக்கல அப்படி வைக்க கூடாது இருப்பா இறங்கலாம் இரு மம்மி தரேன் சரி கட்டை விட விட அது கட்டையே திருப்பி என்ன கட் பண்ணிக்கலாமா வா நான் தூக்கூடாத நான் அப்படியே கொடுக்க கூடாது சார் எடுத்து கொடுத்து ஓகே நல்லா இருக்கா எல்லாம் சிரிக்காம பாக்குறீங்க யாரு சிரிக்கல எல்லாரும் ஐராவை பாக்குறதா வந்திருக்காங்க நீ யார்ட்டையும் பேசாம நின்றுட்டு இருக்க சிரிக்கவே மாட்டேங்கிற யார் அவன் சிரிப்பானா எல்லாருக்கும் வந்ததுக்கு தேங்க்யூ சொன்னியா தேங்க்யூ சொன்னீங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிட்டியா ஓகே போதும் ஓகே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேவா உனக்கும் தான் எல்லாத்துக்கும் நம்ம கட் பண்ணி கொடுத்துடலாம் விக்கி எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாமா சார்ஜ் இருக்குல்ல அதுல ஓகே ஏடா போட்டோ எடு ஓகே അങ്ങോട്ട് നോക്ക് ഫോട്ടോ എടുക്കാം எல்லாம் கேமரா பார்க்கணும் ஐரா இங்க பாரு ஸ்மைல் ஐரா டைம் இல்ல மழை வரதுக்குள்ள எடுத்துறணும் ஸ்மைல் ஓகே டிஷ்யூ மட்டும் ஓபன் பண்ணு டிஷ்யூ நாங்க வச்சிரலாமா ஓபன் பண்ணு இங்க உட்காருங்க முன்னாடி எனக்கு ஒன்னு கொடு கை தர அங்கிள் ஆண்டி இங்க பாரு நீ வர பாப்பா இங்க பாரு நீ ஐரா இங்க ஓகேயா பை தேங்க்யூ சொல்லு gift என்னது ஓபன் பண்ணாதானே தெரியும் இப்ப திறக்கண்டா ஓபன் பண்ண தெரியாது தேங்க் யூ சொல்லு க்ளோஸ் தான் சரி தேங்க் யூ சொல்லு சரி கொடுங்க ஐயோ
ஷேக்கன் கொடு. ஹாப்பி பர்த்டே. வாங்க ஐரா ஒரு மைக் குத்திக்கலாம். ஓகே நிக்கலாம் போட்டோ எடுக்கலாம். இவன் பிடிக்காது. உங்க அண்ணன் மட்டும் பிடிக்கும். திரும்ப வர சொல்லலாமா? இங்க பாரு. உங்க இவன் தான் பிடிக்கும். ஓ கார்த்தியா இல்ல குட்டி பாப்பா. பின்னாடி உனக்கு பிடிக்காதா அப்போ? அப்ப கார்த்தி பிடிக்காதா? சரி போ, அப்ப நான் பேச மாட்டேன். அண்ணன் gift வாங்கி கொடுத்தாரு. ஆமா அங்க பாரு ஸ்கூட்டர் இருக்கு பாரு. இங்க பாரு, மாமா வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி தான். இது எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கு. அப்பள கொண்டு போயிருக்கா? எல்லோ இருக்கு. எல்லோ இருக்கா? சரி நீ இது சரி ப்ளூ வச்சுக்கோ. தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ சொல்லு. Thank you. அப்பா ரைட் இருக்கா? நீங்க வே. எங்க வைக்கிறது? இங்க வைக்கடா. இங்க வைக்கிறேன். அங்க வச்சு பக்கத்துல. Thank you சொல்லிரு. தேங்க் யூ சொல்லு. தாங்க மம்மி. அது thank you மம்மினே சொல்லி பழகியாச்சு. எலிஃபண்ட். வா. சீப்ரா. கட் பண்ணிட்டல நீ, கரெக்ட் டைம்ல கட் பண்ணிட்டல நீ. என்னாச்சு? நீ டான்ஸ் ஆடுறப்ப கட் பண்ணிட்டாங்க. அதா. ஹேப்பி பர்த்டே லீ. தேங்க் யூ சொல்லு. இந்த வெயிட் ஓகே. ஐதாங்கிறீங்க நிறைய கிஃப்டா? எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கீங்க? மம்மி தெரிஞ்சுக்கிறேன். மம்மி தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ கையில போடுக்கா. எனக்கு பிடிக்காது. இது டான் மாதிரி. மம்மி தெரிஞ்சுக்கிறேன். மம்மி தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ சொல்லு. ஹாப்பி பர்த்டே. யாருக்குமே டான்ஸ் ஆட மாட்டேங்கிறா. அதான் தேங்க் யூ. குடுக்கு பண்ணே. ஓகேவா? கீழ இருக்குறேன். நில்லு நில்லு. கீழ இறங்கினா டைகர். ஓகே. லைனும் டைகர் உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு. போட்டோ எடுத்தியா அதுல? லைன் தேங்கு. லைன் இருக்கு. தொட்ட பாரு. ஐரா லைனும் டைகரும் ஐரா இறங்கினா கடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா. பயங்கர பசி இருக்காமா. ஃபுட் வேணுமா? நீ தான் டைகருக்கு உடம்பு சரியில்லையாமா, யார்கிட்ட கூட்டு போலாம் ஐரா? டாக்டர் தா. இந்த ஃபர்ஸ்ட் அக்கா. ஏய் தம்பி. மம்மி தெரிஞ்சுக்கிறது. இது குட்டி. நீ வா. இங்க தான் போடுங்க. என்னது புதுமா? தம்பி எனக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்ன எடுக்குது? என்ன எடுக்குது? உங்களுக்கு எடுக்கிறதா ஐஸ் வைக்கிறது. ஓகே. நீ போலாமா? கேக் போலாமா? இல்ல கேக் கொடுக்கலாமா? எல்லாம் எடுத்துச்சுல. அடுத்தது மனோ நம்ம கூப்பிடவே இல்ல. கீழ இருங்கடா. நானா வா. பாவம். இல்ல இல்ல. மனோ கூட போட்டோ எடுக்கலாம். அங்க பாரு. ஐரா. ஐரா. இங்க பாரு. ஐரா இங்க பாரு. கீழ இருங்க போறேன். கனிமா பாட்டு காணலாமா? என்ன மைக் ஐரா இந்தா பேசு பாடு. இங்க வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி உட்கார்ந்துட்டு இருக்காரு, டான்ஸ் ஆட போறாரு. எஸ் எல்லாரும் கை தட்டுங்க. வாழை மீனுக்கு வெள்ளை மீனுக்கு பாட்டுல மாளவிக்கு ஆடுற மாதிரி இருக்கு. அடை என்னதுடா? பாய்ஸ் டீம் செட் பண்ண போறாங்க. கேர்ள்ஸ் டீம்லாம் அது லாஸ்ட் கேர்ள்ஸ் டீம்லாம் காஃபி போட போறாங்க. அவ்வளவுதான். பிரெட் அல்வா அது ஃபர்ஸ்ட் சட்னி ஒன்றும் இல்லடா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரியாணி வைங்க. ரைஸ்
பிரியாணி வைங்கண்ணா. புதினா சட்னி. நீ முதல்ல மைக் ஆஃப் பண்ணுறா. அப்புறம் சாப்பாடு குழம்பு. அதான் இங்கே எல்லாரும் பாடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் நல்லா பண்ணலையா? உப்புற உலகம் இருந்தா சரி. அடுத்த சுஜய் ப்ரோ. அப்படி அப்படி அங்கிருந்து வர சொல்லு. அங்கிருந்து அந்த மாதிரியா? அப்படி போய்க்கலாம். ஓடுறான் ஒருத்தன். எப்படி போனாலும் அப்படிதான் வருமே. சரி எது நம்ம வந்து ப்ரோ நோ தமிழ் சாங்ஸ். நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நான் எங்க ஸ்டாப் பண்ணேன்? நல்லா இருக்கே. இது வந்து நார்த் இந்தியன். யார் நார்த் இந்தியன் அக்கா? யாரோ இருக்காங்க போல இருக்கு. அக்கா பாக்குறாங்க. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? मेरी महबूबा, मेरी महबूबा, मेरी महबूबा, मेरी महबूबा. ப்ரோ அடுத்த லைன் இருக்கே மேரி மெஹபூபான்ட்டு. அதான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அதோட. கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அழகா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. ஜூன் போனான் ஜூலை காற்றே கண் பார்த்தால் காதல் காற்றே பூத்தால் தீவருமே பெண் பார்த்தால் தீவருமே. நம்ம கார்த்தி ஆயிடு தெரியலையே. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசையெல்லாம் உன்னெருக்கத்திலே என் ஆயுள் வரை உணர்விலே வேறென்ன வேண்டும் உலகிலே. இந்த இன்பம் போதும் நெஞ்சிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்து போது நல்ல 7 ஜென்மம் வாழ்ந்துட்டேன்.